மதுரை பாரபத்தியில் வரும் 21ஆம் தேதி தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில் 500 ஏக்கர் பரப்பிலான மாநாட்டு திடலில் விழா மேடை, ராம்ப்வாக் நடைமேடை, குடிநீர் தொட்டிகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். மதுரையில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இது இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் அந்த முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 30% பணிகள் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதில் அந்த பருந்து பார்வை காட்சியை தான் பார்த்து வருகிறோம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள தமிழக வெற்றி கழகம் தென் மாவட்டங்களில் தனது பலத்தை நிரூபிக்க முயற்சி எடுத்து வருகிறது. அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாலவத்தி பகுதியில் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பல்வேறு விநாயகர் சதுர்த்தி வருவதால் பாதுகாப்பு வழங்குவது சிக்கல் போன்ற காரணங்களால் அந்த மாநாடு தேதி மாற்றி அமைக்கப்பட்டது. வருகிற ஆகஸ்ட் 21ஆம் தேதி தாவேகாவின் சார்பில் அந்த மாநாடு அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் என அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்தது. மதுரை மாநாட்டிற்காக சுமார் 500 ஏக்கருக்கு மேல் இடம் தேர்வு செய்யப்பட்டு கடந்த 16ஆம் தேதி காலை அந்த தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்று பந்தகாலம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் அந்த முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500 ஏக்கருக்கு மேற்பட்ட அந்த நிலத்து பரப்பளவில் உள்ள இடத்தில் மாநாடு நடைபெறும் சுத்தம் செய்யப்பட்டு விழா மேடை, ரசிகர்களை விஜய் நடந்து சென்று பார்ப்பதற்கான அந்த நடைமேடை, அமர்ந்து பார்க்கும் இடத்தில் தடுப்பு வேலிகள், ஒலி கருவிகள் பொறுத்ததற்கான வேலைகள் நடந்து வருகிறது. கேலரிகள், மாநாட்டில் பிரம்மாண்ட முகப்பு, ஆர்ச்சு, மின்விளக்குகள் போன்ற பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டு திடலில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அமர்வதற்கு இருக்கை, அதே போல மற்ற மாநாடுகளை விட இந்த மாநாட்டில் தண்ணீர் தாகம் ஏற்படாமல் இருப்பதற்கு நிலத்திற்கு அடியில் 760 குழாய்கள் அமைக்கப்பட்ட அந்த தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு புதிய திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாட்டை சுற்றி பார்க்கிங் வசதி, சாலைகளில் 500 லிட்டர் அளவிற்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட சில்டெக்ஸ் தொட்டிகள் தண்ணீர் வைக்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் விஜய் தனது பலத்தை நிரூபிக்க தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு அந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் 2 பெரிய திராவிட கட்சிகளும் தேர்வு செய்யாத ஒரு புதிய பிரம்மாண்ட பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை விஜய் தேர்வு செய்து இந்த மாநாட்டை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார். மாநாடு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் அந்த முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இரவு பகலாக அந்த வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.